ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக. வக்ரதுண்ட மகாக்காய சூரியகொடி சமப்பிரப நிர்விக்னம் குருமே தேவ சர்வகாரியேஷு சர்வதா. உலகமெங்கும் இருக்கும் ஆன்மீகம் பிளஸ் நேயர்கள் அனைவருக்கும் ஜோதிட குருஜியின் இனிய வணக்கங்கள், வாழ்த்துக்கள், ஆசீர்வாதங்கள். இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது மிக அற்புதமான ஒரு விஷயம். 2026ஆம் ஆண்டு ராசி பலன். அதாவது இந்த 2025ஆம் ஆண்டு நிறைய பேருக்கு ஏகப்பட்ட கஷ்டங்கள், நஷ்டங்கள், மன குடைச்சல்கள் ஏகப்பட்டது. சில ராசிகளுக்கு அபரிமிதமாக இருந்தது, சில ராசிகளுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருந்தது. இப்போ இந்த 2026ஆம் ஆண்டாவது ஓரளவுக்கு நல்லபடியாக இருக்குமா எப்படி அப்படிங்கிறத பற்றி இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், இந்த ஆண்டு ராசி பலன் அப்படின்னு பார்த்தாலே முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள், சுழற்சிகள் தான் சாதாரணமாக. ஏன் அப்படின்னா மற்ற கிரகங்கள்லாம் மாதம் பெயர்ச்சி அடைஞ்சிருக்கிறதுனால அது அந்தந்த மாதம் ஓரளவுக்கு ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படி போயின்னு இருக்கும். ஆனால் இந்த 4 கிரகங்களோட முக்கியமான ஒரு விஷயங்கள் தான் இப்போ இந்த ஆண்டு பலனில் சொல்லப்படுறது. அந்த வகையில் முதன்மை அப்படிங்கும்போதே குரு பகவான். நம்ம சுப கிரகத்திலேருந்தே ஆரம்பிப்போம், எல்லாமே சுபமாகவே இருக்கட்டும் எல்லாருக்குமே. அப்போ இந்த குரு பகவான் பார்த்திங்கன்னா மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். வருட ஆரம்பத்தில் மிதுன ராசியில் வக்ரகதியில் இருக்கார். இந்த வக்ரகதியில் இருந்துட்டு துலாம் ராசியையும் தனுசு ராசியையும் கும்பராசியும் பார்த்துட்டு இருக்கார் 5, 7, 9 ஆகிய பார்வையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 9/3/2026 முதல் அவர் வக்ர நிவர்த்தி அடைகிறார். முழு பலத்தோட சுபமாக அற்புதமான சில வேலைகளை செய்கிறார். 1/6/2026ஆம் ஆண்டு இந்த குரு பகவான் கடக ராசிக்கு பெயர்ச்சியாகி உச்சம் அடைகிறார். ஏற்கனவே அதிசாரமாக வந்து அப்படியே போயிட்டார். இப்போ அந்த உச்சமாகி அற்புதமாக பெயர்ச்சி அடைகிறார். பெயர்ச்சி அடைஞ்சு விருச்சிக ராசி, மகர ராசி, மீன ராசியை பார்வையிடுகிறார். அதுக்கடுத்தது பார்த்திங்கன்னா 31/10/2026 முதல், அதாவது அக்டோபர் மாதம் 31ஆம் தேதி அதிசாரமாக சிம்மராசிக்கு போகிறார். இந்த வருடமாக அதிசாரம் இருக்குது. அதிசாரமாக சிம்மராசிக்கு போய் அற்புதமான பலன்களை கொடுக்க போகிறார். அப்போ அதிசாரமாக இருக்கக்கூடிய இந்த குரு பகவான் சிம்மராசியில் இருந்துட்டு தனுசு ராசி, கும்பராசி, மேஷ ராசி இதை 3ஐயும் பார்க்குறார் 5, 7, 9 ஆகிய பார்வையில். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 13/12/2026 முதல் அவர் என்ன பண்ணுறாருன்னா அதே சிம்ம ராசியில் வக்ரகதி அடைகிறார். இவ்வளோ விஷயங்கள் இந்த குரு பகவான் மூலமாக நடக்க போகிறது இந்த 2026ஆம் ஆண்டு. அடுத்தபடியாக சனீஸ்வர பகவான் மிக முக்கியமான கிரகம். நீதிமான், தர்மவான், கர்மகாரகன் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சனீஸ்வர பகவான் பார்த்திங்கன்னா மீன ராசியிலேயே இருக்கார். இந்த வருடம் முழுவதும் மீன ராசியிலே இருக்கார். இதில் 26/7/2026 முதல் வக்ரகதி அடைகிறார். அதுக்கப்புறம் 10/12/2026 முதல் வக்ர நிவர்த்தி அடைஞ்சு முழு பலத்தோட மீனராசியில் பிரயாணம் பண்ணுறார். இது சனீஸ்வர பகவானோட பெயர்ச்சி. அதாவது இந்த தடவை பெயர்ச்சி இல்லை, ஆனால் வக்ர நிவர்த்தி இருக்குது. அதுக்கடுத்தபடியாக முக்கியமாக பேசப்படுறது இந்த ராகு பகவான், கேது பகவான், சாயா கிரகங்கள்னு. ஏன்னா 1.5 வருஷம் ஒரு ராசியில் இருக்கக்கூடியவா அந்த ராகு கிரகம். அப்படிங்கும்போது இந்த ராகு பகவான் இதுவரைக்கிலும் வருட ஆரம்பத்திலிருந்து பார்த்திங்கன்னா கும்பராசிலேயே பிரயாணம் பண்ணுறார். 19/12/2026 அதாவது வருஷ கடைசியில் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி தான் அவர் வந்து அப்படியே மகர ராசிக்கு வரார். மகர ராசிக்கு வந்து பயணம் பண்ண போகிறார். அதே மாதிரி இந்த கேது பகவான் ஆரம்பத்தில் பார்த்திங்கன்னா வருட ஆரம்பத்தில் சிம்ம ராசிலேயே தான் இருக்கார். அதுக்கப்புறம் 19/12/2026 முதல் கடக ராசிக்கு வரார். புரியுதா? ஏன்னா இந்த ராகுவும் கேதுவும் பார்த்திங்கன்னா ஒரே சைமல்டேனியஸாக தான் ரிவர்ஸில் வருவாங்க. அப்போ இந்த கேது பகவான் சிம்மராசியை விட்டு விலகி 19/12/2026 முதல் கடக ராசிக்கு வரார். இந்த 4 கிரகங்களோட சஞ்சாரம் தான் இந்த வருட பலன்களில் சொல்லப்படுறது. முக்கியமாக சுபகிரகம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த குரு பகவான் தான் ஏகப்பட்ட ஒரு பிரச்சனைகளுக்குள்ளே வரார். ஏன் அப்படின்னா முதல்ல வக்ரம், அப்புறம் வக்ர நிவர்த்தி, அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரார், கடகத்துலேருந்து சிம்மத்துக்கு அதிசாரமாக போகிறார், அப்புறம் அதிசாரமாக இருந்துகிட்டே வக்ரகதி அடைகிறார்.
இவ்வளோ விஷயங்கள் அங்கே இருக்குது. சனீஸ்வர பகவானுக்கு ஒன்றும் பிரச்சனையே இல்லை, பெயர்ச்சியும் கிடையாது இந்த வருஷம். அதே சமயம் வக்ர நிவர்த்தி அடைகிறார். ராகு கேது வருஷ கடைசியில் அவர் கிரக மாறுதல்களை பெறுகிறார்கள். இதுதான் இந்த வருஷத்தோட ஒரு 4 கிரகங்களோட முக்கியமான சுழற்சிகள், பெயர்ச்சிகள். அந்த வகையில் இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போதே இந்த உலகத்தில் ஒரு பெரிய மாற்றங்கள்லாம் நிறையா இருக்கும். என்ன மாற்றங்கள் அப்படின்னா அரசியல் மாற்றங்கள். நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா அரசியல் மாற்றங்கள் நிறையா இருக்கும். அதுமாரி படிக்கிற இந்த இதில் இருக்குது பாருங்கள், கல்வித்துறை, அது மத்திய அரசும் சரி மாநில அரசும் சரி நிறைய ஒரு திட்டங்களை வகுத்து அதில் ஒரு பெரிய ஒரு புரட்சின்னு சொல்கிற மாதிரி குழந்தைகள் நல்லா படிக்கணும், அறிவோடு இருக்கணுங்கிறதுக்கு நிறைய திட்டங்களை திட்டுவாங்க. இந்த காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம், அதெல்லாம் இன்னும் கொஞ்சம் விரிவாக்கம் செய்யப்படும். அதெல்லாம் நல்லபடியாக இருக்கும். அதேமாரி அரசியலில் நிறைய மாற்றங்கள் இருக்கும். முக்கியமாக சில அரசியல் தலைவர்களோட ஒரு இழப்பும் இந்த வருடம் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. மற்றபடி இந்த சுனாமி இதெல்லாம் வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. ஆனால் கொஞ்சம் அழிவை நோக்கி பயணம் பண்ணுற மாதிரி இருக்கும். ஏன்னா வெள்ள அபாயம், நெருப்பு அபாயம் இந்த மாதிரிலாம் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் இது பண்ணணும். அதேமாரி வெளிநாட்டு தொடர்புகள் இந்த இந்தியாவுக்கு ரொம்ப சாதகமாக இருக்கும், பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்கும். நம்ம இந்தியா வல்லரசு நாடுகள் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. பெரிய மாற்றங்கள் அற்புதமாக இருக்கும். அதேமாரி இந்த புற்றுநோய்க்கு ஒரு நிரந்தரமான ஒரு மருந்து கண்டிப்பாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அற்புதமாக இந்த 2026 நமக்கு கிடைக்கும். மற்றபடி இராணுவம், போலீஸ் இந்த மாதிரி துறைகள்லாம் மிக சிறப்பான ஒரு பலன்களை கண்டிப்பாக பெறும். அதற்கு நிறைய நிதி ஒதுக்கீடு பண்ணுவாங்க. அதனாலே ஒரு பெரிய மாற்றங்கள் இந்த ஆண்டு அற்புதமாக இருக்கும். முதல்ல பொருளாதார முன்னேற்றம் அருமையாக இருக்கும். தங்கத்தோட விலை கேட்கவே வேண்டாம், ஏறிக்கிட்டு தான் இருக்கும். இறங்கும் எப்படின்னா கொஞ்சம் இறங்கும், ஒரு லைட்டாக 1% இறங்கும், 10% ஏறும், அப்படி தான் இருக்கும். பொருளாதாரம் அப்படி தான் இருக்கும். தங்கத்தோட விலை, வெள்ளியோட விலை ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இன்னமும் வெள்ளி தங்கத்துக்கு ஈக்குவலாக பயணம் பண்ணுறக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வெள்ளிக்கும் கிடைக்கும். அதனால் இந்த உலோகப் பொருட்கள் அதெல்லாம் ரொம்ப இதாக இருக்கும். இரும்பு அப்படிங்கும்போது இந்த இரும்பு தளவாடங்கள் அதெல்லாம் நிறைய ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. இரும்பு தொழிலில் இருக்கிறவாளுக்கெல்லாம் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும். இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட்டில் இருக்கிறவாளுக்கு, பங்குத்துறையில் இருக்கிறவாளுக்கு இதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் அவங்களுக்கு கிடைக்கும். ரொம்ப நாளாக ஒரு பெரிய மைனஸில் இருந்த ஒரு ரியல் எஸ்டேட், இந்த ஷேர் மார்க்கெட் அதெல்லாம் இப்போ ஒரு ப்ளஸில் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கண்டிப்பாக ஒரு முன்னேற்றத்தை அவங்க பார்ப்பாங்க, பெரிய முன்னேற்றம். அதுமாரி குடும்பத்தில் சின்ன குழப்பங்கள் இருக்குமே தவிர பெரிய லெவலில் இந்த டைவர்ஸ் அதெல்லாம் நிறைய குறையும். குடும்பத்தில் அண்டர்ஸ்டாண்டிங் வரும் மனசில் எல்லாம். ஏன்னா குரு நல்ல ஒரு இடத்துல இருக்கார். இப்போ மிதுனத்தில் இருக்கிற வரைக்கும் தான் கொஞ்சம், அதுக்கப்புறம் கடகத்துக்கு வரும்போது அவர் அவருக்கு ஒரு நட்பு வீடு தான் அது, உச்சம் வேறு. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சிம்மம், சூரியனோட இடம், ரொம்ப அற்புதம். அதனால் இந்த ஆண்டு மிகப்பெரிய ஒரு முன்னேற்றமான ஆண்டாக கண்டிப்பாக இருக்கும். அதுவும் முக்கியமாக எஸ்பெஷலி சொல்லணுன்னா இந்தியா ஒரு பெரிய ஒரு நாடாக மாறத்துக்கு வாய்ப்பு இருக்குது, நிறைய பெரிய இது. அதேமாரி கண்டிப்பாக மறுபடியும் சொல்கிறேன், தங்கத்தோட விலை ஏறிக்கிட்டே தான் இருக்கும். இறங்கும்னு நினைக்கிறவங்க பகல் கனவு காண்பவர்கள். அதனால் கண்டிப்பாக இறங்காது, இறங்குறதுனா கொஞ்சம் இறங்கும், அவ்வளோதான். மற்றபடி ஏற்றம் தான் அதிகமாக இருக்கும். பட் நீங்கள் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் எப்போவுமே கோல்டு, இந்த லேண்டு இதிலெல்லாம் போடுறது பரவாயில்லை, ஆனால் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து பண்ணுங்க. அதே மாதிரி இந்த ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணும்போது கரெக்டாக அதோட இதெல்லாம் பார்த்து பண்ணுறது நல்லது, சரியா? ஆக இந்த 2026ஆம் ஆண்டு அப்படிங்கும்போது முக்கியமான 4 கிரகங்களின் அற்புதமான பெயர்ச்சி ஓரளவிற்கு கண்டிப்பாக அனைவருக்குமே சுபமாக இருக்க வேண்டும் அப்படின்னு கண்டிப்பாக நாங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். கண்டிப்பாக அந்த பிரார்த்தனை பலிக்கும், எல்லாருக்கும் எல்லா பிரச்சனைகளும் தீரும், நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக அமையும். இப்போ இந்த மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த வருட பலன்கள் எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இப்போ தெளிவாக பார்ப்போம். இப்போ இந்த பதிவுக்கு போகலாமா? அன்பான கடகராசி நேர்களே, இந்த அருமையான காணொலியில் நம்ம பார்க்க போகிறது 2026ஆம் ஆண்டு ராசி பலன். 26ஆம் ஆண்டு அப்படின்னாலே நமக்கு முக்கியமாக 4 கிரகங்களோட பெயர்ச்சிகள், சுழற்சிகள் தான். முக்கியமாக சுபகிரகத்திலேருந்து ஆரம்பிப்போம். சுபகிரகம் குரு பகவான்
இந்த குரு பகவான் உங்களுக்கு எங்கே இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விரயஸ்தானத்தில் இருக்கார் வக்ரகதியில். இந்த குரு பகவான் உங்களுக்கு பகைரண ரோகாதிபதி, பாக்யாதிபதி, 6, 9 குடையவர். அவர் வக்ரகதியில் இருக்கார். அப்படிங்கும்போதே விரயத்தில் வக்ரகதி அப்படிங்கும்போது பரவாயில்லை. ஏன்னா செலவுகள் கொஞ்சம் உங்கள் கண்ட்ரோலுக்குள்ளே இருக்கும். டென்ஷன் இல்லாமல் இருப்பீங்க. ஏதோ அவசியமான செலவுகளை மட்டும் செஞ்சுட்டு நீங்கள் மாட்டு போயிட்டு இருப்பீங்க. அதனால் ஒன்றும் பெரிய பாதகங்கள் இல்லை. இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது அற்புதமான பார்வை பலம். என்னென்னா 5ஆம் பார்வை உங்களோட சுகஸ்தானத்தை பார்க்குறது ரொம்ப அற்புதம். அடுத்தபடியாக 7ஆம் பார்வை உங்களோட பகிர்ண ரோகஸ்தானத்தை பார்க்குறார். உத்தியோகத்தில் முன்னேற்றம், தொழில் வியாபாரத்தில் ஒரு ஏற்றம் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா குரு பார்க்க கோடி நன்மை. அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்களோட அஷ்டமராசியை பார்க்கறதுனால உடல் ஆரோக்கியம் ரொம்ப நல்லபடியாக இருக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள்லாம் அற்புதமாக இருக்கும். ஒன்றும் பெரிய மாற்றங்களே இருக்காது. அடுத்தபடியாக 9/3/2026 முதல் அவர் வக்கர நிவர்த்தி அடைகிறார். அப்படிங்கும்போது செலவுகள் கொஞ்சம் ஆட்டோமேட்டிக்காக நிறைய ஆகிடும். ஒன்று மருத்துவ செலவுகள் அதிகமாக இருக்கும். உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கும். அடுத்தபடியாக வாகன பயணங்களில் கவனமாக இருங்க. சில பேருக்கு வீடு மனை வாகனம் வாங்கக்கூடிய ஒரு யோகம், சொத்து சேர்க்கை உண்டாகும். இந்த மாதிரிலாம் சில நல்ல சுப செலவுகளும் கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அதேமாரி படிக்கிற குழந்தைகள் அப்படிங்கும்போது அவங்கள வெளிநாட்டுக்கு போய் படிக்கிறது, இல்லைன்னா வெளியூரில் போயிட்டு ஹாஸ்டலில் சேர்ந்து படிக்க வைக்கிறது, இந்த மாதிரிலாம் ஒரு முயற்சிகள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். அதற்குண்டான செலவுகளை நீங்கள் அற்புதமாக செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கண்டிப்பாக அருமையாக கிடைக்கும். அதெல்லாம் பெரிய சந்தோஷமான செலவு தானே. குழந்தைகளை படிக்க வைக்கிறது, குழந்தைகளோட கல்வி செலவு, குழந்தைகளோட திருமண செலவு, இதெல்லாம் சந்தோஷமான செலவு. சரியா? ஏன்னா உங்கள் வீட்டுக்கு ஒரு புதிய வரவு கண்டிப்பாக கிடைக்கும். அதனால ஒரு பெரிய வரவுன்னா என்ன, ஒரு உறுப்பினர், புதிய உறுப்பினர் வரும்போது ஒரு சந்தோஷம் தானே. கரெக்டா? அடுத்தபடியாக 1/6/2026 முதல் இந்த குரு பகவான் அதிசாரமாக உங்கள் ஜென்மராசிக்கு வரார். ஜென்மராசியில் உச்சமடைகிறாரா? அதனால என்ன பண்ணணும், உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருங்கோ. ஏன்னா கொஞ்சம் டென்ஷன் அதிகமாக இருக்கும், வேலை பளு அதிகமாக இருக்கும் உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்துலலாம். அப்போ நம்ம கொஞ்சம் டென்ஷனை குறைச்சிக்கணும். அப்படின்னா நம்ம கவனமாக இருக்கிறது நல்லது. இருந்தாலும் குருவோட பார்வைங்கிறது ரொம்ப அற்புதம். ஏன்னா ஜென்மராசியில் இருந்தால் கூட குருவோட பார்வை ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஏன்னா அவர் 5ஆம் பார்வை 5ஆம் இடத்தையே பார்க்குறாரு. குழந்தைகளின் மூலமாக சந்தோஷம் இருக்குங்க. ஆன்மீக பயணங்கள் உங்களுக்கு அற்புதமாக இருக்கும். குலதெய்வ பிரார்த்தனைகள், நீண்ட நாள் பிரார்த்தனைகள், இதெல்லாம் நிகழ்த்தக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அடுத்தபடியாக குரு பகவான் 7ஆம் பார்வை 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கெல்லாம் திருமண யோகம் கைகூடும். அதேமாரி மகனோ அல்லது மகளுக்கோ திருமண வரன்கள் பார்த்துட்டு இருக்கீங்கன்னா நல்ல வரன்கள் கண்டிப்பாக அமையும். அப்போ இல்லத்தில் சுபகாரிய நிகழ்ச்சிகள் அருமையாக நடக்கும். அடுத்தபடி 9ஆம் பறவை 9ஆம் இடத்தையே பார்க்குறது ரொம்ப விசேஷம். பாக்கியங்கள் அனுபவிக்கக்கூடிய ஒரு பாக்கியத்தை இந்த குரு பகவான் அற்புதமாக கொடுக்க போகிறார். ஏன்னா உங்களுக்கு பாக்கியாதிபதியே இவர் தான். ஸோ அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இந்த ஜென்மராசியில் ஸ்தான பலம் இல்லைன்னாலும் பார்வை பலம் உங்களுக்கு அற்புதமாக கிடைக்கும். அடுத்தபடியாக 31/10/2026 முதல் அற்புதமான ஒரு முன்னேற்றம். என்னென்னா அதிசாரமாக இந்த குரு பகவான் உங்களோட தனவாக்கு குடும்பஸ்தானம் சிம்மராசிக்கு வந்துடுறார். 2ஆம் இடத்துக்கு வந்துடுறார். இந்த கேதுவோடு சேர்ந்து கேல யோகத்தை கொடுக்குறார், கோடீஸ்வர யோகத்தை. கோடீஸ்வர யோகம் அப்படிங்கும்போது எல்லாரும் என்ன தப்பாக நினச்சிக்கிட்டாங்கன்னா எல்லாருக்கும் பணம் கோடிக்கணக்கில் கொட்டிடும் அப்படின்னு. அது எப்படி சுவாமியே கிடைக்கும்? அட்லீஸ்ட் லாட்ரி சீட்டு இருந்தாலாவது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இன்னும் நிறைய இடத்துல லாட்ரி சீட்டு தடை பண்ணிட்டேன். அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல கோடீஸ்வர யோகம் அப்படின்னா சந்தோஷம் அதிகமாக இருக்குங்க. அதுதாங்க பெரிய பாக்கியம். மனசில் நிம்மதி இருக்குங்க. ஒரு நைட்டு படுத்திங்கன்னா நல்ல தூக்கம் வரும். அதுதான் பெரிய பாக்கியம். அதை விட பெரிய பாக்கியம் எதுவுமே கிடையாது. எப்போ ஒருவனுக்கு உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கோ, மருந்தே சாப்பிடல, மாத்திரையே சாப்பிடல அப்படின்னு எவன் சொல்கிறானோ அவன் தாங்க பெரிய பாக்கியசாலி. அவன் தான் பெரிய கோடீஸ்வரன். சரியா? நிறைய பணம் இருக்கும், ஆனால் கட்டுக்கட்டாக பணம் இருக்கும், தட்டு நிறைய சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட முடியாது அவனுக்கு. கரெக்டாக? டாக்டர் எதையும் சாப்பிடக்கூடாது, இந்த ஒரு டம்ளர் கஞ்சி தான் குடிக்கணும் அப்படின்னா அவனுக்கு கட்டுக்கட்டாக பணம் இருந்து தட்டு நிறைய சாதம் என்ன பிரயோஜனம் சொல்லுங்க. ஆனால் இந்த காலகட்டத்தில் இந்த குரு பகவான் அதிசாரமாக உங்கள் சிம்மராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வரும்போது நல்ல அற்புதமான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குங்க. நல்ல நிம்மதி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். மனசில் நிம்மதியான ஒரு போக்கு. அதே சமயம் உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருக்கும். கவலையே பட வேண்டிய அவசியம் இல்லை. இருந்தாலும் குருவோட பார்வைன்னு பார்த்தீங்கன்னா 5ஆம் பார்வை உங்களோட பகிர்வுண ரோகஸ்தானத்தை பார்க்குறாரு. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கும். உத்தியோகத்தில், தொழில் வியாபாரத்தில் எல்லாத்தையும். அதேமாரி 7ஆம் பார்வை உங்கள் அஷ்டமராசியை பார்க்குறார். கஷ்டங்கள் குறைஞ்சிடுத்துங்க, அப்படிதான் நினச்சிக்கணும். உடல் ஆரோக்கியம் நல்லபடியாக இருந்தாலே கஷ்டங்கள் குறைஞ்சிடுத்து. அடுத்தபடியாக 9ஆம் பார்வை உங்கள் ஜீவனஸ்தானத்தை பார்க்குறார். ஜீவனம் விருத்தியடையும், அபிவிருத்தியாகும். நல்லபடியான ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த காலகட்டம். அடுத்தபடியாக 13/12/2026 முதல் வக்ரகதி அடைகிறார் இந்த குரு பகவான். எங்கள் அதிசாரமாக சிம்மராசியில். ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் பொருளாதாரம் உங்களுக்கு அப்படியே ப்ளஸ் ஆர் மைனஸில் இருக்கும். ஜாக்கிரதையாக இருக்கணும். சரியா?
அடுத்தபடியாக முக்கியமான ஒரு கிரகம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வர பகவான், ஆயுள்காரகன், தர்மக்காரகன், நிதிமான். அற்புதமான சனீஸ்வர பகவான் உங்களுக்கு யாருன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு களத்திராதிபதி, அஷ்டமாதிபதி. எங்கே இருக்காருன்னா இந்த 7, 8 குடையவர் 9ல் இருக்கார். சூப்பரில் 7, 8, 9. 7, 8 குடையவர் 9ல் இருக்கார். அந்த அஷ்டமராசியை விட்டு போனோடனே உங்களுக்கு அப்பா மனசில் ஒரு நிம்மதி இருக்குது. இப்போதான் ஐயா அப்படிங்கிற மாதிரி. ஆனாலும் விட்ட குறை தொட்ட குறைங்கிற மாதிரி இந்த மழை விட்டாலும் தூவான விடலம்பா அந்த மாதிரி மழை விட்டுடுத்து இன்னும் டிசிலிங் விடலை அப்படியே கொட்டின்னு இருக்குங்கிற மாதிரி இருக்குது. இப்போ உடல் ஆரோக்கியம் கொஞ்சம் ஓரளவுக்கு பரவாயில்லைங்கிற மாதிரி இருக்கும். ஒன்றும் கவலைப்பட வேண்டாம். 26/7/2026 முதல் இந்த சனீஸ்வர பகவான் வக்ரகதி அடைகிறார். வக்ரகதி அடையும் போது தந்தையாரோட உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்கோ. பூர்வீக சொத்துல கொஞ்சம் தடை தாமதங்கள் இதெல்லாம் இருக்கும். வாய்தா வாங்கிக்கோங்க, நிம்மதியாக இருக்கும். அதே மாதிரி உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த காலகட்டத்தில். அடுத்தபடியாக 10/12/2026 முதல் இந்த சனீஸ்வர பகவான் வக்ர நிவர்த்தி அடைஞ்சோன்னே ஓரளவுக்கு முழு பலம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்கள் எடுக்கிற காரியங்கள் அற்புதமாக கண்டிப்பாக அமையும். சரி, அடுத்தபடியாக சாயா கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ராகு, கேது முக்கியமான சர்ப கிரகங்கள். ராகு பகவான் யோகக்காரகன். இந்த யோகக்காரகன் எங்கே இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா உங்களோட அஷ்டம ராசியில் இருக்கார். அஷ்டம ராசியில் இருக்கும்போதே கொஞ்சம் டென்ஷன் இருந்துகிட்டே இருக்குது. என்ன 19/12/2026 முதல் அவர் களத்திர ராசிக்கு வரார். அதுவும் கொஞ்சம் சுமாரான பலன்கள் அப்படிங்கிறதுனால இந்த வருடம் முழுவதும் இந்த யோகக்காரகன் உங்களுக்கு யோகம் செய்ய முடியாத நிலைமையில் இருக்கிறதுனால பரிகாரமாக நீங்கள் புற்றுக்கோயில் போயிட்டு வந்தீங்கனாலே உங்களுக்கு அந்த யோகக்காரகன் யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கும். இருந்தாலும் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கும். அடுத்தபடியாக இந்த சிம்மராசியில் இருக்கக்கூடிய ஞானக்காரகன் கேது பகவான் உங்களுக்கு தனவாக்கு குடும்பஸ்தானம், பொருளாதாரத்தில் கொஞ்சம் அப்படியே ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் இருந்துக்கிட்டு இருக்குது. சமாளிக்கிறீங்க, ஏன்னா மற்ற கிரகங்கள் உங்களுக்கு போட்டிவாக இருக்கிறதுனால சமாளிக்கிறீங்க. 19/12/2026 முதல் இந்த கேது பகவான் உங்களோட ஜென்மராசிக்கு வந்தோடனே கொஞ்சம் குழப்பம் அதிகமாகும். ஏன்னா ஞானத்தை கொடுப்பார் ஒரு சின்ன சின்ன இதில் டென்ஷனில். அந்த டென்ஷனை நீங்கள் டென்ஷனாக எடுத்துக்காமல் அதை ஈஸியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் கண்டிப்பாக கிடைக்குங்க. சரி, பரிகாரமாக என்ன பண்ணினா ரொம்ப விசேஷம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு வாங்க. ஒரு நாள், ஒரே ஒரு நாள், வருடத்தில் ஒரே ஒரு நாள், ஒரு தடவை ஸ்ரீவில்லிபுத்தூர் போயிட்டு ஆண்டாளை தரிசனம் பண்ணிட்டு வாங்க, ரங்கமன்னாரை தரிசனம் பண்ணிட்டு வாங்க. அற்புதமான பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். ஒரு மனசில் தைரியம் இருக்கும். எல்லா விதத்திலும் உங்களுக்கு வெற்றிகள் குவியக்கூடிய ஒரு ஆண்டாக அமையும். ஆக இந்த சின்ன பரிகாரம் நீங்கள் பண்ணிங்கனாலே இந்த 2026ஆம் ஆண்டு உங்களுக்கு மிக உன்னதமான ஆண்டாக கண்டிப்பாக அமையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு அருமையான காணொலியில் உங்களை காண்கிறேன். நன்றி, வணக்கம்.